யாராவது சொத்தை பிரித்து கேட்டாலே அவனை குடும்பத்தில் விரோதியா சொத்தை பிரிக்கிறவனை எதிரியா பார்க்குறோம். அதில் உமருல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு 2 சகோதரர்கள், அதில் ஒரு ஆள் தன்னுடைய சகோதரனிடத்தில் நம்ம சொத்தை எல்லாம் கொஞ்சம் பிரிச்சிடலாமே அப்படிங்கிறார். சொத்தை பிரிச்சிடலாமே. உடனே அந்த ஆள் இன்னொரு சகோதரன் சொல்கிறான், இனிமே இந்த சொத்தை பிரிக்கிறத பற்றி நீ பேச்சு எடுத்தேன்னு சொன்னால் இந்த சொத்தை பூரா கொண்டு போய் நான் காபாவுக்கு வக்ஃபு பண்ணிடுவேன், சதக்கா செஞ்சிருவேன், சொத்தை பிரிக்கிறத பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டான். அவர் உமருல்லான்ட்ட வர்றார், சொல்கிறார், என் சகோதரனிடத்தில் சொத்தை பிரித்து கேட்டேன், அவன் இப்படி சத்தியம் பண்ணிட்டான், எல்லாத்தையும் கொண்டு போய் நான் காபாவுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி. உமருல்லான்னு கூப்பிட்டாங்க, அந்த ஆளை கூப்பிட்டாங்க. உன் செல்வம் ஒன்றும் காபாவுக்கு தேவையில்லைப்பா, காபா இன்னல் காபத்தல கனியத்துன் அன் மாலிக்க, உன்னுடைய சொத்து காபாவுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உன் சகோதரனுக்குரிய என்ன பங்கோ அந்த பங்கை மரியாதையை கொடு என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் கண்டிச்சாங்க. இப்படி சத்தியம் பண்ணுவான் நிறைய பேர், சொத்தை பிரித்து கேட்டாலே இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேம்மா, தீதாரே பார்க்க மாட்டேம்மா, இப்படி நிறைய பேர் என்னங்க குடும்பத்தில் அவனுடைய உரிமையை அவன் கேட்குறான். அருமையானவர்களே, பல முறை சொல்லியிருக்கிறோம், இந்த காசெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இது பெரிய ஹராம், எதுலேயுமே பரக்கத்துங்கிறதே இல்லாமல் போயிடும்.